Hi friends, today நம்ம சேனல்ல 11th சிறப்பு தமிழ் இயல் 3 பார்க்க போறோம். அரங்கவியல். இந்த அரங்கவியலுக்கு கீழ என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினா நாடகக்கலை, பேச்சுக்கலை பற்றி கொடுத்திருக்காங்க. இது நமக்கு TNPSC சிலபஸ்ல யூனிட் 8 அண்டர்ல வரும். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதில இருந்து क्वेश्चंस ரெகுலரா வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம 11th இயல் 1 இயல் 2க்கு நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் முத்தமிழ் அப்படின்றது இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த 3 கலைகளையுமே நிகழ்த்து கலைகளாக உருவாக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட அரங்கங்களை தான் நாம அரங்கவியல் அப்படின்னு சொல்ல வரோம். அதாவது எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு இடமாக இந்த அரங்கங்கள் உருவானது. இந்த அரங்கவியல் மூலமாக தான் நாடகக்கலை, பேச்சுக்கலை இது எல்லாமே உருவானது. இந்த நாடகக்கலை பகுதியில நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாடக அரங்க அமைப்புகள், நாடக கூறுகள், கட்டியங்காரன், நாடக ஆளுமைகள் குறித்த தகவல்களை நாம இந்த யூனிட்ல பார்க்கலாம். அதுக்கடுத்து பேச்சுக்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று பாருங்க. 1 ரூபாய். இதை எழுதியவர் ஜெயந்தன். இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ரூபாய் அதாவது ஒற்றை நடிகர் நாடகம். இதை இயற்றியவர் ஜெயந்தன். நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாடகக்கலை, தெருக்கூத்தில் கட்டியங்காரன், நாடகவியல் ஆளுமைகள். நாடகவியல் ஆளுமைகளுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தான் பார்ப்போம். டுடே நாம நாடகக்கலையும் தெருக்கூத்தில் கட்டியங்காரன் மட்டும் பார்க்க போறோம். ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நாடகக்கலை. இந்த நாடகக்கலையை நமக்கு ஆசிரியரும் மாணவர்களுக்கும் இடையேயான உரையாடல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆசிரியர் உள்ள வராங்க. வந்த உடனே மாணவர்கள் கிட்ட நாடகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க நம்ம ரெகுலரா தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய நாடகங்கள், அதாவது சீரியல் சொல்றோம் இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு ஆசிரியர் வந்து அதன் பெயர் நாடகம் கிடையாது, அதன் பெயர் தொடர்கள் அப்படின்னு விவரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நாடகக்கலையை பற்றி சொல்ல போறாங்க. அதுக்கடுத்து ஒரு நூலை எடுத்து மாணவர்களிடம் கொடுக்கறாங்க. இது எந்த நூல் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றதுக்கு அந்த மாணவர்கள் நாடக நூல் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இதை நாடக நூல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு மாணவர்கள் அடைப்புக்குறிக்குள்ள காட்சி, இடம், கதை மாந்தர்கள் இந்த மாதிரி நமக்கு குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் நான் நாடக நூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். நம்ம பிற நூல்கள் வந்து படிக்கிறதுக்கும் நாடக நூல்கள் படிக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நாடக நூல்ல குறிப்புன்னு கொடுத்துட்டு இடம், கதை மாந்தர்கள், காட்சி என்ன, இது எல்லாத்தையுமே நமக்கு முதலே விவரிச்சிருப்பாங்க. இதுதான் பிற நூல்களுக்கும் நாடக நூல்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இந்த நாடக நூலை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த குறிப்பு. இந்த நாடக நூல்ல ஒருவர் மாற்றி பேசுவதாக இருக்கும். அதாவது 2 பேர் பேசுறத நாம உரையாடல் அப்படின்னு சொல்றோம். இந்த உரையாடல் தான் நாடகத்தின் அடிப்படை அழகு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாடகத்தின் அடிப்படை அழகு என்ன அப்படின்னா உரையாடல். அந்த நாடகம் அப்படின்ற ஒரு இலக்கிய வடிவத்தை உருவாக்குறது தான் இந்த உரையாடல். பொதுவா உரையாடலுக்கு 2 பேர் வேணும். 2 கதைமாந்தர்கள் அல்லது 2க்கும் மேற்பட்ட கதைமாந்தர்கள் உரையாடுவதை தான் நாம உரையாடல் அப்படின்னு சொல்றோம். உரையாடல் இல்லாம நாடகம் இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நாடகம் வந்து உரையாடல்களோட தான் அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே உரையாடல் வேறு வடிவத்திலையும் அமையலாம். அதாவது என்ன அப்படின்னா மௌன நாடகங்களும் நடைபெறலாம். இப்போ நம்ம வந்து மைம்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. மௌன நாடகங்கள் அது வந்து நம்ம உடல் மொழியின் மூலம் நம்ம சொல்ல வர்ற கருத்துக்களை பார்வையாளர்களுக்கு சொல்ல வைப்பது, அதுதான் வந்து மௌன நாடகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயால் பேசுறத வாய்மொழி அப்படின்னு சொல்றோம். மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி உடல் அசைவுகள் மூலமாகவும் சைகைகள் மூலமாகவும் வெளிப்படுத்துவது மௌன நாடகங்கள். அடுத்து பேச்சு மொழிக்கு முன்னாடி சைகையில் தான் மனிதர்கள் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. நாடகத்துல உடல் அசைவுக்கும் உரையாடலுக்கும் உரையாடல் ரெண்டுமே வந்து இணைந்ததுதான் நாடகம். அதாவது உடல் அசைவும் உரையாடலும் இணைந்ததுதான் நாடகம். இப்ப நாடகத்தின் புற வடிவம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாடகத்தை அக வடிவம், புற வடிவம் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். இப்ப நாம புற வடிவம் பற்றி பார்க்கலாம்.
புற வடிவத்துல காட்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காட்சியை நாம நிகழ்வு அப்படின்னும் சொல்லலாம். ஒருத்தவங்க கையில் இருக்கும் நூலை காட்சிகள் இருக்கின்றன அல்லவா, அதாவது நாடக நூல் கொடுத்தாங்களே அந்த நூல்ல காட்சிகள் இருக்கு, அததான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காட்சியோட அங்கம் அப்படின்ற இன்னொரு சொல்லும் இருக்குது. உரையாடல், காட்சி, அங்கம், இந்த மூன்றும் இணைந்ததுதான் நாடகம். இந்த மூன்றையும் தான் நாம புறக்கட்டமைப்பின் கூறுகள் அப்படின்னு சொல்றோம். உரையாடல் அப்படின்றது ஒரு சின்ன அலகு. இந்த உரையாடல்களால் ஆனதுதான் காட்சி. இந்த காட்சி தான் அங்கம். இந்த அங்கங்களால் ஆனதுதான் நாடகம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உரையாடல்களால் ஆனது காட்சி, காட்சிகளால் ஆனது அங்கம், இந்த அங்கங்களால் ஆனதுதான் நாடகம். இதுதான் புறக்கட்டமைப்பின் 3 கூறுகள். ஓகே, காட்சி நிகழ்வு அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. காட்சியை தான் நாம நிகழ்வு அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துல ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட பேசுறது அல்லது தமக்குள்ளே பேசிக் கொள்கின்ற நிகழ்வை தான் நாம உரையாடல் அப்படின்னு சொல்றோம். இந்த உரையாடலை தான் நாம நிகழ்வாக மாற்றுகிறோம். இததான் வந்து காட்சியும் நிகழ்வும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சியை வரையறை செய்வதற்கு நமக்கு களம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது நாடகம் நிகழும் சூழலை உணர்த்துவதுதான் இந்த களம். இத நம்ம வெளி அப்படின்னும் குறிப்பிடலாம். இந்த நிகழ்வு முடியும் போது ஒரு காட்சி முடிந்து விட்டது, அப்படி முடியும் போது அந்த நிகழ்வுல பங்கேற்ற எல்லாருமே இடம் மாறிடுவாங்க அல்லது புதிதாக ஒருவர் உள்ளே வருவாங்க. இததான் வந்து நாம காட்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 அப்படின்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராமாயண கதையை நாடகமா அரங்கேற்றதா எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்ம தலைப்பு என்ன, ராமர் வனவாசம் செல்லும் காட்சி. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் முதல் காட்சி 1 ராமர் வனவாசம் செல்லுதல். அப்ப என்ன சொல்லுவாங்க, அவர்களுடைய உடை அலங்காரம், எவ்வாறு அவங்க வனத்துக்கு சென்றாங்க, அதுக்கு இடையில நிகழும் இல்லையா, அது எல்லாத்தையும் காட்சி 1ன்னு எடுத்துக்கலாம். காட்சி 2, காட்சி 2ல அவங்க யாரை மீட் பண்ணாங்க, குகனை மீட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம், குகனை சந்திக்கும் காட்சி அப்படின்னு சொல்லி 2வதுக்கு தலைப்பிடலாம். இந்த மாதிரி காட்சி 1, காட்சி 2 அப்படின்னு பிரிக்கிறது தான் நமக்கு காட்சி அப்படின்னு சொல்றாங்க. இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள வராங்க. அதாவது ஒரு ஆசிரியரும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு உரையாடல் போயிட்டு இருக்குது. அந்த இதுல தலைமை ஆசிரியர் உள்ள வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பேசும் பொருள் வந்து மாறிடும். அதை தான் நம்ம காட்சி மாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நாடகம் வந்து பல காட்சிகளை கொண்டதாக இருக்கும். ஒரு ஓரங்க நாடகத்துல, அதாவது ஓரங்க நாடகம் அப்படின்னா அதுல ஒரே நாடகத்துல எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. கதை மாந்தர்கள் வந்து ஒவ்வொரு அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கதை மாந்தரை எடுத்துக்கிறோம். ஒருத்தவங்க வந்து உணவகத்துக்கு செல்வதாக அந்த கதை மாந்தரை வச்சுக்கிறோம். இதுல காட்சி 1 அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல இருக்கிற காட்சி. 2வது காட்சி 2 வீட்டுல இருந்து உணவகத்துக்கு செல்லும் காட்சி. அப்போ சாலை பயணத்துல நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் காட்சி 2ல சொல்லியிருப்பாங்க. காட்சி 3 உணவகம் சென்று உணவை வாங்கி சாப்பிடுவதும் அங்க உள்ள சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களை பற்றிய நிகழ்வுகளை குறிப்பிடுவது காட்சி 3 அப்படின்னு 3 காட்சிகளாக ஒரே நிகழ்வை பிரிக்கிறாங்க. இததான் வந்து ஓர் அங்க நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. இத நாம ஓரங்க நாடகத்துல அமைக்கக்கூடிய ஒன்றை நம்ம ஓரங்க நாடகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஓரங்கத்திற்கு ஒருங்கிணைவு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த ஒருங்கிணைவை நாம இணைப்பு சங்கிலி அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த ஒருங்கிணைவு தான் ஒரு நல்ல நாடகத்தை உருவாக்குகின்றது. நாடகத்தோட கதையை பிரித்து அமைக்கும் பிரிவை நாம அங்கம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக இந்த அங்கத்தை 5 அங்கமாக பிரிக்கிறாங்க. இதன் அடிப்படையில ஒரு அங்கம் மட்டும் உள்ள நாடகத்தை ஓரங்க நாடகம், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கதை மாந்தர் வீட்டுல இருந்து ஹோட்டலுக்கு வராங்க, அங்க சாப்பிடுற நிகழ்வை நம்ம 3 காட்சிகளா பிரிச்சு சொல்றோம். இததான் வந்து ஒரு அங்க நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பல அங்க நாடகம் ஒன்றுல தொடக்கத்தை முதல் அங்கத்துல சொல்லுவாங்க, அதோட வளர்நிலைய அடுத்த அங்கத்துல சொல்லுவாங்க, முடிவை 3வது அங்கத்துல சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 அங்கங்கள்
உடைய நாடகத்தை தான் முழுமை அடைந்த நாடகங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 அங்கங்கள் உடைய நாடகங்களை சிறந்த நாடகங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரே அங்கத்துக்குள்ள தொடக்கம், வளர்நிலை, முடிவு இந்த 3மே இருந்துச்சு அப்படின்னா ஓரங்க நாடகம். இந்த தொடக்கம், வளர்நிலை, முடிவு இந்த 3 அங்கங்களாக பிரித்து வழங்கினாங்க அப்படின்னா அதை மூவங்க நாடகம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாடகத்துல ஈரங்க நாடகம் அப்படின்ற அமைப்பு கிடையவே கிடையாது. ஆனா 5 அங்க நாடகங்கள் இருக்குது. அதாவது நம்ம கதைகளுக்கு ஏற்ப இந்த நாடகத்தின் அங்கங்களை 5 வரை நீட்டிக்கலாம். 5க்கு மேலேயும் அங்கங்கள் கிடையாது. ஓகே, இந்த மாணவி கேட்குறாங்க, சிறுகதை, கவிதை போன்றவற்றிற்கு உள்ளது போல நாடகத்திற்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கும் கட்டமைப்பு இருக்குது. இதுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி புறக்கட்டமைப்பு நாம் பார்த்து முடிச்சிட்டோம். புறக்கட்டமைப்பில் தொடக்கம், வளர்ச்சி, முடிவு இந்த 3ஐயுமே நாம் பார்த்தோம். அடுத்து அகக்கட்டமைப்பு பற்றி நாம் பார்க்கலாம். அகக்கட்டமைப்பில் என்னென்ன இருக்குன்னா தொடக்கம், மோதல், வளர்ச்சி, உச்சநிலை, வீழ்ச்சி, முடிவு இந்த 6மே அகக்கட்டமைப்புகள். நாடகம் குறித்த நேரத்துல நாடகம் ஆரம்பிச்சதுன்னா அது தொடக்கமா அப்படின்னு கேட்குறாங்க. இது தொடக்கம் கிடையாது. தொடக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நாடகத்துல கட்டியங்காரர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, கதை மாந்தர்களை பற்றியும் அந்த கதையின் மைய பொருளை பற்றியும் குறிப்பிடுவாரு. இததான் நாடகத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடகத்தின் தொடக்கத்தை தான் நாம முதற்காட்சி அப்படின்னு சொல்றோம். நாடகம் ஒரு விளையாட்டு போன்ற அமைப்பில் உருவான ஒரு கலைதான். எந்த விளையாட்டுக்கும் 2 அணிகள் நமக்கு வேணும். அதுபோல நாடகத்துக்குமே 2 அணிகள் வேணும். இந்த 2 அணிகளுமே ஒன்றை ஒன்று வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு விளையாட்டை எடுத்தோம்னா அவங்கள விட நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு 2 அணிகளுமே நினைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நாடகத்துக்குமே 2 அணிகளும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். அந்த நினைப்புக்கு பின்னாடி ஒரு கருத்தியல் முரண்பாடு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பட்டிமன்றமே எடுத்துக்கோங்களேன். ஒருத்தவங்க அந்த தலைப்புக்கு ஆதரவாக பேசுவாங்க, இன்னொருத்தவங்க அந்த தலைப்பை எதிர்த்து பேசுவாங்க. பட் 2 பேருக்குமே எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி. அதாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி அவங்க எதிர்த்து பேசுறதன் மூலமாக நமக்கு முரண்பாடு உருவாகும். இந்த முரண்பாடு தான் பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கருத்து இருக்குது. இதை நேர்மறையான கருத்து, எதிர்மறையான கருத்து அப்படின்னு 2ஆ நம்ம வகைப்படுத்தலாம். நாடக ஆசிரியர்கள் இந்த கருத்துக்களை நேர்த்தியாக மோதவிட்டு விளையாட்டு போல கருத்து எதனால் வெல்கின்றது அப்படின்னு காட்டுவாங்க. இதனால்தான் நாடக கலை மிகவும் ஆர்வமிக்க கலையாக உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த நாடக கதை மாந்தர்களிடையே ஏற்படக்கூடிய இந்த முரண்பாடு அல்லது மோதல் தான் நாடகத்தின் வளர்ச்சி நிலைக்கு அடித்தளமா அமைகின்றது. அதாவது 2 பேர் சண்டை போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்வமா பார்ப்போம் இல்லையா? அது பார்வையாளர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். அதனால இந்த முரண்பாடு தான் நாடக கலையின் வளர்ச்சிக்கு அடித்தளமா திகழ்கின்றது. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாடகத்துல 1-2 செயல்களால், இந்த மோதல் 1-2 செயல்களாலும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வளர்ச்சி அப்படி எப்படி அமையும் அப்படின்னு மாணவர்கள் கொஷின் கேட்குறாங்க. அதற்கு ஆசிரியரின் பதில் பாருங்க. நாடகத்தில் கதை கருவிற்கு ஏற்ப காட்சிகளும் கதை மாந்தர்களும் இணைந்து செயல்படுவதாக தான் இருக்கும். இந்த செயல்பாடு தான் இந்த நாடகத்தின் வளர்ச்சி. வளர்ச்சியை தொடர்ந்து தான் உச்சம் அடையும். நாடகத்தின் வளர்ச்சியானது ஆர்வத்தொக்கலோடு உச்சத்தை நோக்கி பயணிக்கும். அப்போ இந்த ஆர்வத்தொக்கல்னா என்ன அப்படின்னா சஸ்பென்ஸ். அதாவது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் தான் இந்த ஆர்வத்தொக்கல். இந்த ஆர்வத்தொக்கல் தான் பார்வையாளர்களை நாடகத்தின் உச்சம் வரைக்கும் அழைத்து செல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்வத்தொக்கலும் உச்சமும் வேறு வேறையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2மே வேற வேற தான். ஆர்வத்தொக்கல் அப்படின்றது உச்சத்தை நோக்கி ஒரு நாடகத்தின் கதையை நகர்த்தி செல்வதற்கான ஒரு உத்தி தான் இந்த ஆர்வத்தொக்கல். உச்சம் அப்படின்றது நாடகத்தின் இறுதி காட்சி.
அதாவது ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோ இருப்பாங்க, அவங்களுக்கு எதிரி வில்லனும் இருப்பாங்க. இப்போ வில்லன் ஜெயிப்பாங்களா ஹீரோ ஜெயிப்பாங்களா? ஒரு சில படத்துல ட்விஸ்ட் கொண்டு வந்து வில்லனை நல்லவங்களா மாத்திருப்பாங்க. இதைத்தான் நம்ம வந்து ஆர்வத்தொக்கல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்வத்தொக்கல் தான் நாடகத்தை உச்சம் நோக்கி எடுத்து செல்வதற்கு ஒரு உத்தியாக செயல்படுகின்றது. இந்த உச்சம் அப்படின்றது நாடகத்தின் இறுதி காட்சி. ஓகே, வீழ்ச்சியும் முடிவும், அதாவது என்னன்னா நாடகத்தின் உச்சத்திற்கு அடுத்து என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு மாணவி வீழ்ச்சி முடிவு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஆசிரியரின் பதில் என்னன்னு பாருங்க. ஒரு நாடகத்தோட தொடக்கத்துல அறிமுகம் செய்யப்படும் போது சிக்கல்களும் ஒவ்வொன்றாக வந்துட்டு சொல்லப்படும். அந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே அவிழ்க்கப்பட்டு கதையை முடிவு நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை தான் நாம வீழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஒரு நாடகத்தில் முடிவு அழுத்தமானதாகவும் பார்வையாளர் மனதை விட்டு நீங்காததாகவும் இருக்கணும். இந்த முடிவை பற்றிய குறிப்புகள் நாடகத்தில் அங்கங்கே குறிப்பிடுவாங்க. இருந்தாலும் அதனுடைய முடிவு பார்வையாளர்கள் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கணும். அப்பதான் நாடகமானது வெற்றி நிலையை அடையும். அததான் உச்சநிலை அப்படின்னு சொல்றாங்க. கதைக்கரு, எதிர்நிலை, குறிப்பு முறை, இது எல்லாமே நாடகத்துல இன்றியமையாத ஒன்று. என்னென்ன அப்படின்னா கதைக்கரு, அதாவது எதை பற்றி நாம இந்த நாடகம் நடத்துறாங்க, அதுதான் கதைக்கரு அப்படின்னு சொல்லுவோம். எதிர்நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களே, அதாவது ஒரு கதைன்னு எடுத்தோம் அப்படின்னா முரண்பாடுகள் இருக்கும் இல்லையா? முரண்பாடுகள் அப்படின்னா ஒருத்தவங்க வந்துட்டு நல்லதை சொல்றாங்கன்னா அதை எதிர்க்க இன்னொருத்தவங்க வேணும், அதை தான் எதிர்நிலை அப்படின்னு சொல்றோம். குறிப்பு முரண் அப்படின்னா என்ன அப்படின்னா கடைசியில இந்த மாதிரி அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு குறிப்பை வந்து வெளிப்படுத்துறாங்க இல்லையா? அதை தான் குறிப்பு முரண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்றுமே நாடகத்துக்கு இன்றியமையாத ஒன்று. ஒரு நாடகத்தின் உயிர்நிலையாக அமைவது தான் இந்த கதைக்கரு. ஒரு நாடகம் பார்வையாளனுக்கு சொல்ல விரும்பும் கருத்து, அறம், செய்தி, இது எல்லாத்தையுமே தான் நாடகத்தின் கரு அப்படின்னு சொல்றோம். ஒரு தனி மனிதனோட இயல்பு பிறரோடும் தன்னோடும் மாறுபட்டு நிற்கும் போது எழும் மனநிலை, சமூகம் பற்றிய மதிப்பீடு, அறிவியல், பொருளாதாரம், அரசியல் மாற்றங்கள், அகவாழ்வு சிக்கல்கள், இது எல்லாமே நாடகத்திற்கான ஒரு கரு. ஒரு நாடகத்தின் முடிவுல பார்வையாளன் பெறுகின்ற முடிவின் அடிப்படையில் தான் அந்த நாடகமானது இன்பவியலா இருந்துச்சா துன்பவியலா இருந்துச்சா அப்படின்னு வகைப்படுத்த முடியும். நாடகத்தின் எதிர்நிலை அப்படின்னா என்னன்னு பாருங்க. பார்வையாளரோட மனத்தின் சோர்வை நீக்குவதற்காக நாடகங்களில் எதிர்நிலை என்னும் உத்திகள் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இதை நாம ஆங்கிலத்துல என்ன சொல்றோம்னா கான்ட்ராஸ்ட். அதாவது என்ன அப்படின்னா ஒரு காட்சி சிரிப்போடு அமைஞ்சிச்சுன்னா இன்னொரு காட்சி வந்து அழுகையா அமையும். இதை தான் நாம முரண்பாடு, அதாவது என்ன அப்படின்னா எதிர்நிலை அப்படின்னு சொல்றோம். ஒரு கதைமாந்தர்கள் வந்து அவசரப்படும் நிலையில இருந்தாங்கன்னா மற்றொரு கதைமாந்தர் வந்து நிதானத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இதை தான் நாம எதிர்நிலை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். குறிப்பு முரண் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நாடகத்துல ரெண்டு கதைமாந்தர்கள் உச்சத்துல தங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. அதாவது ஹீரோ வில்லனே வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன நடக்கு அப்படின்றது தெரியாது. ஆனா பாக்குறவங்களுக்கு இது நடக்கலாம், என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னதாகவே குறிப்பால ஒண்ணு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை தான் குறிப்பு முரண் அப்படின்னு சொல்றாங்க. இத நாடக முரண் அப்படின்னும் அழைக்கலாம். நாடகக்கலை, நாடகம் வந்து வெளி நாடகத்தை மட்டும் இல்லாமல் வானொலி நாடகங்களும் இருக்குது. இந்த வானொலி நாடகத்துல நம்ம மேடை வந்து தேவைப்படாது. அதாவது மேடை நாடகமும் இருக்கு, வானொலி நாடகமும் இருக்கு. வானொலி நாடகத்துக்கு மேடை வந்து தேவைப்படாது. அதே மாதிரி அந்த வானொலி நாடகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட உணர்வுகளை அவங்களோட வார்த்தைகளாலவே சொல்லணும். அதாவது உடல் அசைவு, முகசுளிப்பு, இது எல்லாத்தையுமே வார்த்தைகள் மூலமாகவே வெளிப்படுத்தணும், ஒலிக்குறிப்பு மூலமாகவே வெளிப்படுத்தணும். இதுதான் வானொலி நாடக கலை. இதுல மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த வானொலி நாடகங்களை உருவாக்க முடியும். மேடை நாடகத்தில் உள்ள முகபாவனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க ஒலிக்குறிப்பு மூலமா மட்டும்தான் வெளிப்படுத்தணும். இந்த நாடகங்களை மேடையொற்ற நோக்கோடு
அமைந்த நாடகங்களை நடிப்பதற்கான நாடகம் அப்படின்னு சொல்றோம். வாசிக்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நாடகங்களை படிப்பதற்கான நாடகங்கள் அப்படின்னு சொல்றோம். மேடையேற்றமும் வாசிக்கவும் உள்ள நாடகங்களை நடிப்பதற்கும் படிப்பதற்குமான நாடகங்கள் அப்படின்னு நாடகங்களை 3ஆ வகைப்படுத்துறோம். ஓகேவா? இந்த மேடை நாடகங்களை நம்ம மேக்சிமம் ஊர் திருவிழாக்கள்ல பார்க்கலாம். அடுத்து இந்த மேடை நாடகங்களை நமக்கு திரைச்சீலைகள் மேடை நாடகங்கள்ல பயன்படுத்துவாங்க. அந்த திரைச்சீலைகளை 3ஆ பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பாருங்க. ஒருமுக எழினி, பொருமுக எழினி, கரந்து வரல் எழினி. அதாவது இந்த திரைச்சீலைகள் பற்றிய செய்திகள் நமக்கு சிலப்பதிகாரத்திலே ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்றும் காதை, அதாவது அரங்கேற்றும் காதையில மாதவியின் நாட்டியக்கலை அரங்கேறும் இல்லையா, அந்த அரங்கேற்ற காதையில குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்க. அரங்குகள் அமைய வேண்டிய முறை, அரங்கின் உயரம், திரைச்சிலையின் வகைகள், தூண்களின் நிழலை காட்டாது விளக்குகளை அமைக்க வேண்டிய முறை, இது குறித்த செய்திகள் எல்லாமே சிலப்பதிகாரத்துல ஆல்ரெடி அரங்கேற்ற காதையில குறிப்பிட்டிருக்கார் இளங்கோவடிகள். திரைச்சீலைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி மறைக்கிறதுக்காக தொங்கவிடப்படக்கூடிய ஒரு ஸ்கிரீனை தான் திரைச்சீலை அப்படின்னு சொல்றோம். இந்த திரைச்சீலை காட்சி மாற்றத்தின் போது அரங்கில் உள்ள பொருட்களின் காட்சி அமைப்பிற்கு ஏற்ப மாற்றி அமைப்பதற்காக இந்த திரைச்சீலை பயன்படுத்தப்படுகின்றது. பார்வையாளர்களுக்கு முன்னாடி திரைச்சீலர்களை தொங்க வைத்துவிட்டு அரங்குல காட்சி ஏற்பாடு செய்வாங்க. இந்த திரைச்சீலையை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரே பக்கத்துல திரை இழுக்கப்படுறத ஒருமுக எழினி அப்படின்னு சொல்றாங்க. 2 பக்கமும் பிரிக்கப்படுறத பொருமுக எழினி அப்படின்னு சொல்றாங்க. மேலிருந்து கீழே இறங்குறது தான் கரந்துவாள் எழினி அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த 3 திரைச்சீலைகளுமே பல்வேறு அரங்கல்ல நாம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஓகே, பல்வேறு அரங்கங்களும் நமக்கு இருக்குது. இந்த அரங்கங்கள் எப்படின்னா, எதனால அரங்கங்கள் வகைப்படுத்தப்படுது அப்படின்னா, பார்வையாளர்கள் அமர்ந்திருப்பதை பொறுத்தே இந்த அரங்கமானது வகைப்படுத்தப்படுகின்றது. என்னென்னு பாருங்க. சட்ட அரங்கம், வட்ட வடிவ அரங்கம், அரைவட்ட வடிவ அரங்கம், சதுர அரங்கம், செவ்வக அரங்கம், முக்கோண அரங்கம், அண்மை அரங்கம், திறந்தவெளி அரங்கம் அப்படின்னு அரங்கங்களை நாம வகைப்படுத்துறோம். இந்த படச்சட்ட அரங்கம் அப்படின்றது ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அறிமுகமானது. இந்த படச்சட்ட அரங்கம் இப்போவுமே சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமாரா நூலக வளாகத்துல காணப்படுகின்றது. இது ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு அரங்கம் தான் இந்த படச்சட்ட அரங்கம். இந்த படச்சட்ட அரங்கம் நம்ம இப்போ ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறம் தான் இந்த படச்சட்ட அரங்கமானது அறிமுகமானது. அது மட்டும் இல்லாம பார்வையாளர்கள் வட்ட வடிவில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா வட்ட வடிவ அரங்கம், அரைவட்ட வடிவில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அரைவட்ட அரங்கம், அண்மைக்கு அதாவது பக்கத்துல இருந்து நாடகத்தை பார்ப்பதற்காக அரங்கங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அரங்கத்தை அண்மை அரங்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம திரையரங்குகள்ல செவ்வக வடிவில் அமைக்கப்பட்ட செவ்வக அரங்கங்கள் நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். மேற்கூரை இல்லாம அரங்கங்களும் உருவாக்கப்பட்டன. அந்த அரங்கங்களை நாம திறந்த வெளி அரங்குகள் அப்படின்னு சொல்றோம். அரங்கங்களை போலவே நடிகர்களுக்குமே சில கருத்துகள் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. ஒரு காட்சியில உணர்ச்சி, மகிழ்ச்சி, சோகம், அதிர்ச்சி, ஆறுதல், முயற்சி, இது எல்லாமே மாறி மாறி காட்சிகள்ல வந்துட்டே இருக்கும். இந்த காட்சிகள் எல்லாமே வெளிப்படுவதற்கு கதைமாந்தர்கள் உதவி புரிகின்றாங்க. நடிகர், நடிகையர், துணை மாந்தர்கள், கட்டியங்காரன், இவங்க எல்லாமே கதைமாந்தர்களின் வகைகள். நாடகத்துல நடிக்கிற நடிகர், நடிகைகள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கட்டியங்காரன் அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்விக்கு ஆசிரியரின் பதில் பாருங்க. நாடகத்துல கதை மாந்தர்களை அறிமுகப்படுத்துறவர் இந்த கட்டியங்காரர் தான். நாடகத்துல இடையிடையே மக்களை மகிழ்விப்பதற்காக நகைச்சுவை நிகழ்ச்சிகளை ஊட்டுதல்வரும் இந்த கட்டியங்காரர் தான். கதை ஓட்டத்திற்கு ஏற்ப சிறு சிறு பாத்திரங்களை ஏற்றும் நடிப்பாங்க. நாடக நிகழ்வை ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்குவாங்க. நாடகத்தை முடித்து வைப்பவர்கள்.
தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த கட்டியங்காரரின் பங்களிப்பு இன்றியமையாதது. அந்த கட்டியங்காரரு கோமாளியாகவும் மாறி நகைச்சுவை ஊட்டுபவர்களாகவும் மாறுவாங்க. அதனால இவங்கள கோமாளி, ஃபவ்வூன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. நாடகத்துல நடக்கக்கூடிய நடிகைகள் தமக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரத்தில் பொருந்தி அதற்கேற்ப அவங்கள நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாடகக்கலை சிறப்பாக அமையும். இவங்க இயக்கக்கூடிய முழு பொறுப்பையுமே இயக்குனர் அப்படின்றவங்க ஏற்றிருப்பாங்க. இந்த இயக்குனரை நம்ம நெறியாளர் அப்படின்னு அழைக்கலாம். இந்த இயக்குனரோடு வேறு சிலரும் சேர்ந்து பணியாற்றுவாங்க. அவங்க யார் அப்படின்னா ஒப்பனையாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், நடிகர்களுக்கு அதாவது ஒப்பனையாளர்கள் அப்படின்னா அழகு செய்வதற்காக பியூட்டிஷியன் இப்போ நம்ம சொல்றோம்ல அவங்க, ஆடை வடிவமைப்பாளர்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு நாடகத்தை வெற்றிகரமாக அமைப்பாங்க. இது மட்டும் இல்லாம இசை சேர்க்கை, ஒளி அமைப்பு இந்த பணிகளை செய்யறவங்களும் நாடகத்தை மேடைக்குரியதாக ஆக்குவதற்கு பணியாற்றுறாங்க. இவ்வளவு பேரும் சேர்ந்து பணியாற்றி தான் ஒரு நாடகத்தை உருவாக்க முடியும். அப்ப நாடக கலையை தனிநபர் கலையாக சொல்ல முடியாது, ஒரு கூட்டுக்கலை தான் இந்த நாடக கலை. இந்த நாடக கலையை இப்போ எங்க கற்றுத்தராங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல நாடகப்பள்ளி இருக்குது. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகத்திலும் நாடகப்புலம் இருக்குது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகே, இதுல கட்டியங்காரன், தெருக்கூத்துல கட்டியங்காரனின் நிகழ்வு என்ன, அதாவது நாடக கலையில கட்டியங்காரனோட அமைப்பு என்ன அப்படின்னு நாம பார்த்தோம். இப்ப தெருக்கூத்துல கட்டியங்காரனோட அமைப்பு என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்தில மிக தொன்மையான கலை வடிவங்கள்ல ஒன்றுதான் இந்த கூத்துக்கலை. தெருவுல நடத்தப்படுற கூத்து அப்படின்றதுனால நாம இதை தெருக்கூத்து அப்படின்னு சொல்றோம். பார்வையாளர்களுக்கு கதை சொல்றது, நடிக்கிறது, ஆடல் பாடல் நிகழ்த்துறது இந்த கலைத்தன்மைகளை சேர்ந்த ஒன்றுதான் இந்த கூத்துக்கலை. தெருக்கூத்தோட வேர் தமிழ் பண்பாட்டில் ஊடுருவி இருக்குது. இது பெரும்பாலுமே திருவிழாக்கள்ல, சடங்கு சார்ந்த நிகழ்வுகள்ல, வழிபாடுகள்லையுமே இந்த கூத்துக்கலையானது நிகழ்த்தப்படுகின்றது. மிகுந்த துடிப்போடு விளங்கக்கூடிய இந்த கலையில நடிப்புடன் கூடிய வசனமும் இருக்கும், ஆடலும் பாடலுமே இருக்கும். இந்த கலை நைட்டு தொடங்கி விடியற்காலை வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுவதும் உண்டு. தெருக்கூத்து கலையானது நாட்டார் கதை அப்படின்னா வட்டார வழக்கில் உருவாகக்கூடிய கதைகளாகவும் இருக்கும், சீர்திருத்த கதைகளாகவும் இருக்கும், விழிப்புணர்வு கதைகளாகவும் இருக்கும். மகாபாரதம், ராமாயண கதை, புராண கதைகள், கதை பாடல்கள் இதை உள்ளடக்கியதாக கொண்டு நிகழ்த்தப்படுவது தான் இந்த தெருக்கூத்து. கூத்து தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது கூத்து தொடங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மிருதங்கம், ஜால்ரா உள்ளிட்ட இசைக்கருவிகள் எல்லாமே ஒரு சேர ஒலிக்கும். ஏன்னா மக்கள்களுக்கு கூத்து தொடங்க போகுது அப்படின்றது அறிமுகப்படுத்துவதற்காக இந்த இசைக்கருவிகளை ஒலிப்பாங்க. இந்த ஒலி தான் ஊரார்களை அழைப்பதற்கு உதவியாக இருந்திருக்கும். இதை களரி கட்டுதல் அப்படின்னு சொல்றோம். தென்னார்காடு மாவட்டத்துல இதனை காலக்கட்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. களரி கட்டுக்கு பிறகு பார்வையாளர்களுக்கு முன்னாடி தோன்ற ஒரு குறிப்பிடத்தக்க முதல் கதைமாந்தன் தான் இந்த கட்டியங்காரன். கட்டியங்காரன் கூத்துல அவரை அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாம அவரையே அவையோரை ஆயத்தம் செய்வாங்க. அதாவது அவையோர் அப்படின்னா பார்வையாளர்களை கூத்து பார்ப்பதற்கு ஆயத்தம் செய்வதற்குரிய பொறுப்பும் இந்த கட்டியங்காரனை சேர்ந்தது. கதை மாந்தர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறது, கதையை விளக்குறது, கதை மாந்தர்களுக்கு இடையேயான தொடர்பை ஏற்படுத்துறது, கூத்தின் ஒருங்கமைப்பையும் காட்சி நிகழ்வுகளையும் எடுத்து கூறுவது, இந்த முக்கியத்துவம் மிகுந்த கதை மாந்தர்களுடன் உரையாடுதல், விமர்சனம் செய்வது, பார்வையாளர்களுடன் ஊடாடுதல், இந்த செயற்பாடுகள் எல்லாத்தையுமே இந்த கட்டியங்காரர் தான் செய்வாங்க. அதாவது இந்த செயற்பாடுகள் செய்யறவங்க கதை மாந்தன். கூத்துல இவனது நடிப்பும் பாடலும் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாக அமையும். கட்டியங்காரன் தெருக்கூத்தை கட்டி ஆள்பவனாக கூத்து தொடக்கத்துல இருந்து கூத்து முடிவு வரைக்குமே இந்த கட்டியங்காரன் இயங்கிட்டு இருப்பான். இவங்க கடையில முக்கிய கதை மாந்தர்களையும் அவர்களது செயற்பாடுகளையும் மறைமுகமாக கேலி செய்பவனாகவும் இருப்பான். இங்க பாருங்க, தெருக்கூத்தில் கட்டியங்காரர் என்னும் கதை மாந்தரின்
எப்படி அறிமுகம் செய்கிறாங்க பாருங்க. எடுத்த உடனே கட்டியங்காரர் தான் வராங்க. எப்படி பாருங்க, அண்டம் நடுநடுங்க ஆகாசம் கிடுகிடுக்க கட்டியங்காரன் நான் இங்கே வந்தேனே, கட்டியால இங்கே வந்தேனே அப்படின்னு கூத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தெருக்கூத்துல கோமாளி வேஷம் போடுவாங்க. கட்டியங்காரர்கள் என்னென்ன வேடங்கள் அணியிறாங்கன்னு பாருங்க. கோமாளி, காவலன், மந்திரி, தோழி, குறி சொல்பவன் போன்ற பல வகையான துணைமாந்தர் வேடங்களுக்கும் இந்த கட்டியங்காரர் போட்டு நடிப்பாங்க. பெண் பாத்திரம் ஏற்று பேச வேண்டியிருந்தால் அவங்க துண்டை தோல்ல போட்டுக்கொண்டு தோழியாக மாறிடுவாங்க. இது காவலாளி வேஷம் போடணும், அதே துண்டை இடுப்புல கட்டிக்குவாங்க. அடுத்து மந்திரி மாதிரி வேடம் போடணும் அப்படின்னா அதே துண்டை மாலை மாதிரி கழுத்துல போட்டுப்பாங்க. இந்த மாதிரி வேடங்களை ஏற்றுக்கொண்டு இந்த கட்டியங்காரர் கதையோட்டத்திற்கு ஏற்பாக நடிப்பாங்க. இந்த கட்டியக்காரனோட கூற்றுலையும் தன்மலையும் கூத்துக்கு கூத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த கட்டியக்காரரோட தோற்றம், அவங்க பாடும் முறை எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். கட்டியக்காரன் இவ்வாறு இந்த நேரங்களில் வர வேண்டும் அப்படின்ற ஒரு வரைமுறைகள் கிடையாது. எப்போ வேணாலும் கட்டியங்காரர் வரலாம். அதாவது ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த நாடகம் கதை மாந்தர்களுக்கிடையே ஒரு ஆர்வத்தை தூண்டவில்லை அப்படின்னா திடீர்னு இந்த கட்டியங்காரர் மகிழ்ச்சியூட்டும் ஒரு நகைச்சுவையை சொல்லிட்டு போகலாம், அல்லது ஒரு ஆடல் நிகழ்த்திட்டு போகலாம். அதனால கட்டியங்காரர்களுக்கு இப்பதான் வரணும், இப்பதான் இவங்க நடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு வரையறையுமே கிடையாது. இந்த நெகிழ்வு தன்மையுடன் அந்த கூத்தின் கதையோட்டத்தையும் கதை மாந்தர்களையும் இறுதி வரை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வதற்காக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாளனாக செயல்படுபவன் தான் இந்த கட்டியக்காரன். மேலும் கூத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை எத்தனை நாள் கூத்து நடந்தாலும் ஏதோ ஒரு உருவத்துல ஆடுபரப்புல செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க. கட்டியங்காரன் கூத்து நிகழ்த்தும் வாத்தியாருக்கு நிகரானவர் அப்படின்றது கூத்தின் அவனுடைய பொறுப்பை எடுத்து காட்டுகின்றது. அதாவது கூத்து நடத்தக்கூடிய வாத்தியாருக்கு நிகர் தான் இந்த கட்டியங்காரன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டியக்காரனுடைய உடை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கட்டியக்காரனுடைய உடை முழுக்கால் சட்டை போட்டிருப்பாங்க, பல வண்ணங்கள் கொண்ட மேல் சட்டை அணிஞ்சிருப்பாங்க, கோமாளி தொப்பியும் அணிஞ்சிருப்பாங்க. மற்றவர் கதைக்கு ஏற்பவும் பாத்திரத்தின் தன்மைக்கு ஏற்பவும் உடலோடு ஒட்டிய முழுக்கால் சட்டை, அதன் மேல் குட்ட பாவாடை போன்ற உடையும் அணிஞ்சிருப்பாங்க. பாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி மேல் உடையும் கட்டைகளால் ஆன மகுடம், மார்பு பதக்கம், தோளணிகள், இந்த மாதிரி அணிகலன்களையும் கட்டியக்காரன் அணிவான். வண்ண காகிதங்கள், பாசிமணிகள், கண்ணாடி துண்டுகள், இந்த அணிகலன்கள் எல்லாம் அழகுபடுத்தப்பட்டிருப்பாங்க இந்த கட்டியக்காரன். பெண் வேடம் புனையும் போது சேலையும் ரவிக்கையும் அணிந்து குறைவான அணிகலன்களையும் இந்த கட்டியக்காரனுக்கு அணிவார்கள். கட்டியக்காரனுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னென்னு பாருங்க. கட்டியக்காரனை கோமாளி, காவற்காரன், பஃபூன், சபையலங்காரன், விதூஷகன் போன்ற பல பெயர்கள்ல இந்த கட்டியக்காரன் அழைக்கப்படுகிறான். கட்டியம் என்றால் அரசன் முன் புகழ் மொழி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தெருக்கூத்து கதைமாந்தர்களின் அருமை பெருமைகளை சொல்லி பார்வையாளர்களுக்கு அவங்கள அறிமுகப்படுத்துவதனால தான் இவங்களை கட்டியக்காரன் அப்படின்னு குறிப்பிடுறோம். கூத்துல மிக சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இந்த கட்டியக்காரன். பார்வையாளர்கள் நைட்டு முழுவதும் உறங்காம விழித்திருக்கிறதுக்காக கலகலப்பை ஏற்படுத்தியும் அப்பப்ப நிகழ்கால நடப்புகளை சொல்லியும் கூத்தை கொண்டு செல்வார்கள் இந்த கட்டியக்காரன். கட்டியக்காரன் கூத்து நடைபெறும் கால அளவுக்கு ஏற்ப கூட்டை நீட்டுவதற்கோ சுருக்குவதற்கோ ஏற்றாற் போல கதை மாந்தர்களை எல்லைக்குள் கொண்டு நிறுத்துவாங்க. ஒப்பனை முடிந்த பிறகு கதை மாந்தர் மேடைக்கு வரும் வரை பார்வையாளர்களோட ஒரு நாட்டு நடப்பையோ இல்ல நகைச்சுவையோ நிகழ்த்துவாங்க இந்த கட்டியங்காரர்கள். இத்தனையும் நிறைவேற்றும் கட்டியங்காரன் கூத்தின் அனைத்து கூறுகளையுமே தெரிந்தவனாக இருந்திருக்கணும். அப்பனாதான் அவங்களால எல்லாமே நிகழ்த்த முடியும். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியணும், ஒரு ஒப்பனை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் அதையும் தெரியணும். அந்த நேரத்தை இவங்க மேனேஜ் பண்ணி பார்வையாளர்களுக்கு ஒரு நகைச்சுவை ஊட்டியோ ஆடல் பாடல் நிகழ்த்தியோ அவங்கள நேரத்தை கொண்டு செல்லணும். அதனாலதான் சொல்றாங்க கூத்தின் அனைத்து கூறுகளையும் தெரிந்தவனாக தான் இந்த கட்டியங்காரர் இருப்பாங்க. கூத்துக்கலையின் தேர்ந்த கட்டியங்காரன் பார்வையாளர்களின் குரலாக, மக்களின் குரலாக இறுதி வரைக்குமே செயல்படுவாங்க. இது பாருங்க, தெருக்கூத்தில் கட்டியங்காரன் வேடம் அறிந்த ஒருவன்.
அடுத்து பாருங்க, அவர் பாடும் பாடல். வந்தேனே கட்டியங்காரன் வெட்டிவேர் மறிக்கொழுந்து வீசுதை வாசம் வேடிக்கை வினோதமுள்ள கட்டியங்காரன் அப்படின்னு பாடலை தொடங்கிதான் கட்டியங்காரர் தெருக்கூத்தை ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூத்துகள் தமிழகத்தின் வட பகுதியில நடைபெற்றுட்டு இருக்கு. தமிழகத்தின் தென் பகுதியில இந்த கூத்துகளுக்கு பதிலாக ஸ்பெஷல் நாடகம் அப்படின்ற ஒரு நாடகம் நடைபெறுகின்றது. இந்த ஸ்பெஷல் நாடகத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். இதுல நடிகர் நடிகைகள் ஒருவரோடு ஒருவர் வெவ்வேறு இடங்கள்ல மாறி மாறி இணைந்து நடிப்பது இந்த நாடகத்தின் இயல்புல ஒன்று. இந்த நாடகத்துக்கு ஒத்திகை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களாகவே இயல்பாகவே நடிப்பாங்க. மிகவும் திறமையானவங்க மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் நாடகத்தை நடிக்க முடியும். எல்லா நடிகர்கள் எல்லாரும் எல்லா நாடகங்களும் தெரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் நாடகத்தை நடிக்க முடியும். அவங்க கற்ற வித்தைகள் மூலம் ஒருவரை ஒருவர் வெல்லும் நோக்கத்தில் நிகழ்ச்சியை பேசியும் பாடியும் நிகழ்த்துவாங்க. நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் இந்த ஸ்பெஷல் நாடகங்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. இதோட நமக்கு நாடகக்கலை முடியுது. அதுக்கப்புறம் நாடகவியல் ஆளுமைகள் நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.